ஏன் நம்ம சத்தமாக ஜெபம் பண்ணோம்? ஏன்னா நம்ம இருதயத்தின் அந்த வார்த்தைகளை, இருதயத்தின் விருப்பங்கள், வாஞ்சை, நம்ம அவர் மேலே கொண்டு இருக்கிற அன்பை அவர் கேட்கணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஆமென். எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். கர்த்தரிடத்துல நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம். இப்போ நம்ம சத்தமாக பேசணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாங்க. நல்லா கவனிங்க. இந்த நேரத்தில் சத்தமாக ஜெபம் பண்ணாதான் ஜெபமா, நான் அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் மாடல் ப்ரேயரை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா சத்தமாக ஜெபம் பண்ணாதான் ஜெபம்னா, அப்போ ஊமையாக இருக்கிறவங்க எப்படி விதர் ஜெபம் பண்ணுறாங்க நம்ம கேட்போம் இல்லையா? பேச்சு சரியா வராதவங்கள எப்படி ஜெபம் பண்றாங்க? நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்ம இருதயத்தின் வார்த்தைகளை கேட்டு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆனா மாடல் பிரேயர் ஜெனரலா நம்ம பேசும்போது, பொதுவா நம்ம பேசும்போது, மாடல் பிரேயர்னு வரும்போது கர்த்தர் சொல்றார், சத்தமா ஜெபம் பண்ணா நல்லது. உன்னால முடியாத பட்சத்துல உன் இருதயத்தை நான் கேட்க கவலைப்படாத, ஆனால் நீ சத்தமா பேசணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெபிக்கிறத பத்தியும் ஜெப வாழ்க்கைய, ஜெப ஜீவியத்தை வளர்த்துக்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபிக்கணும். ஜெபன்றது அவங்க வாழ்க்கை முறையாக மாறணும். ஜெபத்துக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கிறோம். ஏன்னா நம்ம ஜெபத்தை நேசிக்கிறதுல நம்ம பிதாவை நேசிக்கிறோம். ஜெபத்தை விரும்புறது எல்லா மதத்துலையும் ஜனங்க இருக்கிறாங்க. எல்லா மதத்துலையும் ஜெபிக்கிற ஜனங்க இருக்கிறாங்க. நான் போய் வேண்டிக்கிறேன்றாங்க, நான் போய் தியானம் பண்ணுறேன்றாங்க, நான் போய் ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன், நான் ஆலமரத்து அடியில் போய் உட்காரணும், நான் ஒரு கோபுரத்து மேலே போய் உட்காரணும். மேலே போய் உட்காராங்களோ உள்ளே போய் உட்காராங்களோ இல்லையா? நான் ஒரு மலை மேலே போய் உட்காரணும். எதுக்காகன்னு கேட்டால், நான் போய் வேண்டிக்கிறேன், நான் விண்ணப்பம் பண்ணோம், நான் ப்ரேயர் பண்ணோம் அப்படின்றாங்க. அப்போ ப்ரேயர்ன்றது ஒன்றும் புதுசான விஷயம் இல்லை கிறிஸ்தவத்துக்கு. ஆனால் நமக்கும் வேறவங்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா, அவங்க ஜெபத்தை நேசிக்கிறதுனால ஜெபிக்கிறாங்க. இவ்வளோ மணி நேரம் ஜெபிச்சிட்டோம், இவ்வளோ நேரம் நான் மந்திரம் சொல்லிட்டேன், இவ்வளோ நேரம் நான் உட்காந்து அந்த ரோசரி ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன், நான் 50 ரோசரி சொன்னேன், நான் இல்லை இத்தனை ஜெபம் சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம ஜெபத்தை விரும்புகிறவங்க மட்டும் இல்லை, அதையும் தாண்டி ஜெபத்தில் பிதாவை விரும்புகிறவங்களா இருக்கிறோம். பிதாவை நேசிக்கிறதுனால நம்ம ஜெபம் பண்ணுறோம். அப்போ ஜெபம்ன்றது நம்மளுக்கு ஏதோ ஒரு ரிலீஜியஸ் செயல் இல்லை. ஜெபம்ன்றது பிதாவோடு இருக்கிற ஒரு உறவு. அப்போ உறவுன்னு வந்தால் அது கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆமென். மதம் அநேக மதங்கள் இருக்குது. அது எந்த மதத்துக்குன்னா போய் ஜாயின் ஆகலான்னு வச்சுங்களேன். ஆனால் உறவுன்னு வரும்போது, தேவனோட ஒரு உறவுன்னு வரும்போது, அது வேதத்திட்ட வரணும், சுவிசேஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும். நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாக மாறுறோம், பிதாவின் பிள்ளைகளாக மாறுறோம். ஆமென். பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க, நான் ரிலிஜனில் இல்லை, நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன். ஆமென். தேவனோட ஒரு உறவு வளர்த்துக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால தான் கிறிஸ்தவன் ஜெபம் பண்ணோம். ஒரு ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவன் ஒரு தண்ணிக்குள்ளே வாழாத மீனை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் வாழவே இல்லை, பாவம், அவங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். தண்ணியிலேருந்து மீனை எடுத்துட்டு வெளியே போட்டால் என்ன அது? அந்த மீன் என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். திண்டாடுதா, மூச்சுக்கு திணறுதா, அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் அப்படி இப்படி துள்ளுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா செத்து போயிரு. இதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவன் தேவனோட உறவில் இல்லைன்னா, தேவனோட நெருக்கத்தில் இல்லைன்னா, தான் வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரகிள் அனுபவிப்பாங்க. பண விஷயத்தில் ஒரு நெருக்கடின்னு வாங்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. இப்போ நல்லா கவனிங்க, பிரச்சனை இல்லாத கிறிஸ்தவன் யாருமே இல்லை, பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. ஆனால் பிரச்சனையே நம்ம வாழ்க்கை பல வருஷமாக ஒரே பிரச்சனையில் திண்டாடி இருந்தோம்னா, அப்போ நம்ம வாழ்க்கை முறையில் ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது தீமையான நாள் இருக்குது, ஆனால் நன்மையான நாட்கள் அதிகமானதாக இருக்குது. எஸ், there will be an evil day. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீமையான நாள், அந்த தீமையான நாளில் நீங்கள் நிற்கும்படி, அந்த நாளில் நீங்கள் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி அப்படின்னு நம்ம படிக்கிறோம். that you can stand in the evil day. ஆனால் குட் டேஸ், அப்போ நிறைய நன்மையான நாட்களை கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிறார். என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை, போராட்டம், ஸ்ட்ரகிள் நம்மளுக்கு வருது. அந்த நேரத்தில் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில் நம்ம தனித்திருக்கும் போது, தேவனோட நெருக்கமாக இருக்கும்போது, அந்த நாளில் நம்மளுக்கு தேவையான வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே ஒரு ஜெபிக்கிற வாழ்க்கையை, கிருபையின் வாழ்க்கைனா ஜெபத்தின் வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நான் இஸ்ரவேல் ஜனங்க மேலே ஊற்றுவேன். I will pour upon the house of David the spirit of grace and supplication. அப்போ கிருபையின் கீழே இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுறோன்னு அர்த்தம். நம்ம ஏன்னா தேவனோட நெருக்கத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ஜெப ஜீவியத்தை நம்ம வளர்த்துக்கணும். இதான் கர்த்தர் நம்மகிட்ட விருப்பப்படுறார். ஓகே, ஸோ இப்போ இந்த கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணலாமா? ஜெபம் பண்ணும்போது சத்தம் போட்டு தான் ஜெபம் பண்ணுமா? சத்தம் போட்டுனா கூச்சல் போட்டுன்னு அர்த்தம் இல்லை, சத்தமாக தான் ஜெபம் பண்ணுமா? இப்போ இந்த கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஏன் நம்ம சத்தமாக ஜெபம் பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணலாம். கிறிஸ்தவங்க அவங்க உள்ளத்தில் மட்டும் ஜெபம் பண்ணக்கூடாதா? வாயின் வார்த்தைகளால் சத்தமாக தான் ஜெபம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜான் புன்யான் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணும்போது வார்த்தைகள் இருதைகள், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுமா? இது பாரு, இங்கிலீஷில் ஃபஸ்ட் படிச்சிடறேன் நான், கொஞ்சம் சகாயமாக இருக்கும். when you pray,
rather that your heart be without words than your words be without a heart. அப்படின்னா உள்ளம் இல்லாத வார்த்தைகளை விட வார்த்தைகளே இல்லாத உள்ளம் பெட்டரு அப்படின்னார் பிரேயர்ல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அர்த்தம் தெரியாம சும்மா ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதோ பண்ணுகிறது பதில் உனக்கு ப்ரேயர் பண்ணாமல் நீ சைலண்டாக உட்கார்ற தெரியுமா, அவன் மனதளவில் அதே பெட்ரு அப்படின்றார். இப்போ உண்மைதான் என்னன்னா, தேவனுக்கு நம்முடைய எண்ணங்கள் தெரியும், நம்மளுடைய விருப்பங்கள் தெரியும். சத்தமாக சொன்னா தான் அவருக்கு தெரியும்னு இல்லை, அதை பற்றி பேசினா தான் அவருக்கு தெரியும்னு இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லை, நிறையா தடவை நம்ம ஜெபிக்காமலே விருப்பப்பட்டதை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்குது? ஒரு சில விஷயம் ஜெபம் பண்ணினே இருப்போம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுறது மறந்துடுவோம், அதுக்கப்புறம் அது வந்து சேரும். இப்போ நினைக்கும் இதை பற்றி ஜெபம் பண்ணவே இல்லையே ரீசெண்டாக நான், ஆனாலும் கர்த்தர் எனக்கு இது கொடுத்துட்டாரு. இப்போ ஐபேட் எனக்கு நம்ம சர்ச்சில் இருக்கிற நீங்களாம் கிஃப்ட் பண்ணும்போது நான் அதை பற்றி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யோசிச்சுருந்தேன். நான் ஐபேட் கூட யோசிக்கலை. நான் அப்போ வந்து வெறும் ஒரு டேப் மாதிரி யோசிச்சுருந்தேன், வாங்கலாம், அது நல்லாயிருக்கும், பிரசங்கத்துக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மெசேஜஸ் கேட்குறதுக்கு, முக்கியமாக ஊழியத்தின் அந்த பர்பஸஸ்க்காக. ப்ளஸ் நான் பார்க்குறேன் அமெரிக்காவில் பிரசங்கியாருங்களாம் ஐபேட் தான் எடுத்துன்னு வந்து பண்ணுறாங்க. ஐபாட் மூலமாக தான் தேவனுடைய ஜனங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஐபாட் தான் எடுத்துன்னு வந்து பண்ண நம்மளுக்கும் ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனால் எவ்வளோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அவ்வளோ தான் பிரசங்கம் வரும். கரெக்டாக இல்லையா? ஐபாட் இருக்கிறதுனால அப்படியே பயங்கரமான ஒரு சாப்பாடு வந்துடணும்னு அவசியம் இல்லை. சார் நல்லா ப்ரிப்பேர் பண்ண கர்த்தருடைய சமூகத்தை தங்கியிருக்கும். அப்போ நான் நினச்சேன் ஒரு ஐபேட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு டேப் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் ஜெபம் பண்ண அதுக்காக ஒரு சில மாதங்கள் பணத்தை கூட எடுத்து வச்சேன். அந்த பணம் வந்தோடனே சொல்வேன், ஒய்ஃப்ட்ட சொல்வேன், கொஞ்சம் பணம் வந்திருக்குது, இதை வச்சு வாங்கிடலான்னு நினைக்கிறேன், டக்குன்னு ஒரு தேவை வரும், சர்ச்சுக்கோ வீட்டுக்கோ, அதை அப்படியே செலவு பண்ணிடுவேன். ஒரு சில மாதங்கள் இப்படி ஆயிடுச்சு பாரு. அப்புறம் நான் நினச்சேன், இதை பற்றி வானா விடு, நம்மளுக்கு இருந்தால் தான் பிரசங்கம் பண்ணுமா என்ன, இவ்வளோ நாள் ஃபோன் இல்லாமல் போடியம் இல்லாமல் சர்ச்சை இல்லாமல் கூட பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், அதனால் அது வருதோ வரத்துலேயே ஒரு பிரச்சனை இல்லை, அது பார்த்துக்கலாம், என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு விட்டேன். நான் பார்த்தா என்னுடைய பர்த்டேக்கு இந்த வருஷம் இந்த அருமையான ஐபேட் வந்து சர்ச் கிஃப்ட் பண்ணாங்க. அப்போ நான் யோசித்தேன், அந்த நேரத்தில் இதை பற்றி நான் ஜெபம் பண்ணுறது விட்டுட்டேன். அப்போ கர்த்தர் என் உள்ளத்தின் விருப்பங்களை கூட தெரிஞ்சு அவர் என் ஜெபத்தை கேட்டது போல நான் ஜெபம் பண்ணாமலே எனக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உண்மையா இல்லையா? கர்த்தருக்கு நம்ம தேவைகள் தெரியுமா இல்லையா? நம்மளுடைய விருப்பங்கள், நம்ம தேவைகள் நிச்சயமாக அவருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அந்த இருதயத்தின் வாஞ்சைகள் கேட்டபடி அவர் நம்மளுக்கு செய்கிறார். ஒரு வசனம் இருக்குது பாருங்க, அற்புதமான வசனம், ஏசாயா 65:24. அதில் தேவன் சொல்கிறாரு, அவங்க கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்றார். இது என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா வசனம்? இப்போ அதுக்குன்னு அவரை கூப்பிடாதீங்கன்னு சொல்ல, அதுக்குன்னு ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்ல, இந்த மாதிரியும் நமக்கு ப்ராமிசஸ் இருக்குது. என்னன்னு, மனதளவில் யோசனைகளால் அப்படியே கொஞ்சம் சைலண்டாக இருந்து கூட கர்த்தர் நம்ம விருப்பங்களை கேட்டிருக்கிறாரு, கர்த்தர் நம்ம விருப்பங்கள் கேட்ட மாதிரி நம்மளுக்கு செஞ்சுருக்கிறாரு. அப்போ தேவனுக்கு நம்ம உள்ளம் தெரியும், மனதளவில் கூட ஜெபம் பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு நம்ம கேள்வி என்னன்னா, சத்தமாக ஜெபம் பண்ணக்கூடாதா, சத்தமாக ஜெபம் பண்ணுமா, ஏன் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறோம் நம்ம சத்தமாக. ஆனால் உள்ளத்தில் ஜெபம் பண்ணுறது கூட கர்த்தர் கேட்குறாரு. அதுதான் நான் இப்போ ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம சொல்கிறோம்ல, கர்த்தருக்குள் காத்திருக்கிறவன் புது பலன் அடைந்து. அப்போ ஜெப வாழ்க்கையை கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் கூட நம்ம படிக்கிறோம். அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எல்லாருக்குமே நம்மளுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்தில் நல்ல சத்தமாக ஜெபம் பண்ணிட்டு, ஆனால் முடிக்கும் போது கொஞ்ச நேரம் மௌனமாக உட்காருங்க நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். லிங்கர், என்னது லிங்கராஜ்புரம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களே, அந்த மாதிரி இது வந்து நம்மளுடைய ராஜாவுடைய பிரசனத்தில் கொஞ்சம் லிங்கர் ஆகணும். லிங்கர்னா கொஞ்சம் அங்கேயே தங்கி இருக்குது. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கபார நினைச்சு போகக்கூடாது. ஆண்டவரே இதெல்லாம் செய்வீங்க, இதெல்லாம் செய்வீங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, ஏசு நாமத்தில் இதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, ஆண்டவரே இதை பார்த்துங்க, ஆண்டவரே ஏசு நாமத்தில் ஆமென் அப்படின்னு கபார கிளம்புறது பார்த்து பர்சனல் ப்ரேயர் டைமில். ஓகே, இப்போ பப்ளிக் ப்ரேயர் நம்ம வரும், அந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், ஜெபத்தை முடிச்சிடறோம். ஆனால் பர்சனல் ப்ரேயர்னு வரும்போது நல்லா ஜெபம் பண்ணிட்டு, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு, கர்த்தர் ஆராதிச்சு, அவருக்கு நன்றி செலுத்தி, அவரை நேசிச்சு, ஏன் கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மௌனமாக உட்கார கற்றுக்கணும். படித்த வசனத்தை தியானிக்கிறதுக்காகவோ, ஜெபத்தில் கிடைச்ச ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில வெளிப்பாடுகளை தியானம் பண்ணுறது கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கணும். அப்போது மௌனமான ஜெபம் தவறுன்னு நான் சொல்ல வரல, மனதளவில் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா மனதளவில் ஜெபம் பண்ண 2 எக்ஸாம்பிள் பைபிளில் இருக்குது. இப்போ வேற எல்லா எக்ஸாம்பிளும் சத்தமாக ஜெபம் பண்ண எக்ஸாம்பிள் தான், சரியா? ஆனால் மனதளவில் ஜெபம் பண்ண 2 எக்ஸாம்பிள் இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? யார் மனதளவில் ஜெபம் பண்ணாங்க, சத்தமாக ஜெபம் பண்ணல, ஆனாலும் அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு தேவையான பதிலை கொடுத்தார்? அன்னாள். ஓகே, வெரி குட். அன்னாளுடைய ஜெபத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். ஸோ அன்னாள், நீங்கள் கொடுத்த ஆன்சர்னால ஃபஸ்ட்டு அன்னாளை நம்ம டீல் பண்ணிடலாம். அன்னாள் வந்து மனதளவில் தான் ஜெபம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு குழந்தை இல்லைன்றதுனால அவங்க கணவர் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த பெண்ணினாள் அப்படின்றவங்க நிறைய பிள்ளைங்களை பெற்றெடுத்துட்டாங்க. அதனால் வருஷந்தோறும் சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் அவங்கள வருஷத்துக்கு
3 தடவை அந்த மாதிரி ஆண்கள் போக தேவைப்பட்டிருந்துச்சு. இவர் குடும்பத்தோட கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் அவ்வளோ பெரிய பக்திமானவர் எல்கானா அப்படின்றவர். ஸோ இவர் சர்ச்சை கூட்டின்னு போகிற நேரத்துலலாம் அந்த பலி கொடுக்கும்போது சமாதான பலியிலேருந்து அவங்க யார் பலி செலுத்துகிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு ஒரு பாகம் போய் சேரும். அவங்க அதுலேருந்தே சாப்பிட்லாம், பலி கொடுத்த மிருகத்துலேருந்தே சாப்பிட்லாம். ஆக்சுவலாக அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவுடைய ஃபினிஷ் ஒர்க்கை நம்ம எல்லாரும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். வந்து நல்லா கர்த்தரை ஆராதிக்கிறோம், பலி செலுத்துகிறோம். அதே தேவனை அவர் செய்து முடிச்சு அந்த ஆகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. இவங்க சாப்பிட்டுன்னு இருக்கும்போது என்ன பண்ணுறது, இந்த பெண்ணினால் வந்து ரொம்ப உசுப்பேத்தி விட்டுருது. அண்ணால ரொம்ப கேலி பண்ணி அவங்கள அவமானப்படுத்தி, சரியா, வருஷம் வந்து ஜெபம் பண்ணி உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி, கடவுள் ஜெபத்தை கேட்கல, நீ ஒரு மலடி, உனக்கு வந்து எந்த நன்மையும் நடக்காது அப்படின்ற மாதிரியெல்லாம் கேலி பண்ணி ரொம்ப பேஜார்படுத்தி விட்டுறாங்க. அந்த டைம் அண்ணால் என்ன பண்ணுறாங்க, அந்த குறிப்பிட்ட வருஷம் நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறேன்னு போய் உட்கார்றாங்க. இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது சத்தமாக ஜெபம் பண்ணல இவங்க. ஆனால் ஏலின்றவர் தான் ஆசாரியனாக இருக்கார். ஏலிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, கண்ணும் மங்களாக தெரியுது. சரியா? சரி, இவங்க பார்த்துட்டு இருக்கிறார். இவர் யாரோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது தெரியுது. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணுறது கேட்க மாட்டேங்குது. இந்த அம்மாவுடைய உதடு மட்டும் ஆடின்னு இருக்குது. ஏன்னா இவங்க மனதளவில் ரொம்ப வியாகுலப்பட்டாங்க. சத்தமாக இவங்களுக்கு வார்த்தைகள் வரலையோ இன்னும் நம்மளுக்கு தெரியல. நான் மனதளவில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உதடு மட்டும் அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இவர் சொல்கிறார், ஏமா எவ்வளோ நாள் தான் இந்த குடிப்பழக்கம் உனக்கு, சாராய பாட்டில் தூக்கி போடு வெளியா அப்படின்ற அப்படி தான் சொல்கிறாரு. ஒரு வருஷம் அப்படி தான் போட்டுக்குது, த்ரோ யோ பாட்டில் அப்படின்னு போட்டுக்குது. ஒரு வருஷம் இல்லை. ஆனால் என்ன எவ்வளோ நாள் தான் நீ இந்த மாதிரி தண்ணி வச்சுன்னு வந்து ஜெபம் பண்ண வருவ, பாட்டில் தூக்கி போடு அப்படின்னா அந்த குடிப்பழக்கத்தை விடு அப்படின்னு. இது என்ன மாதிரி இது பாரு கதை. இந்த மாதிரி பாஸ்ட் இருந்தால் யாராவது வருவாங்களா? ஆனால் அண்ணால் நல்ல வேலை இந்தியாக்கார ஆண்டி இல்லை. ஒருவேளை நம்ம இந்தியன் ஆண்டியாக இருந்திருந்தா அங்கே நடக்கிறதே வேற. கரெக்டாக இல்லையா? யாரை பார்த்து தண்ணி அடிக்கிறேன்ற, இவன் புருஷன் தண்ணி அடிக்கிறான், நான் வந்து ஜெபம் பண்ணா நீங்கள் என்ன தப்பாக பேசுகிறீங்களா அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்போ ஆனால் யோசிச்சு பாருங்களேன். இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை சுகமாக்குங்க, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க, எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க, என்னை சுகமாக்குங்க, நீரே என் பரிகாரி. அங்கேருந்து ஏய் குடிகாரி அப்படின்னு அவரு எப்படி இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் கர்த்தர் அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டார். ஏலிக்கு அவங்க ஜெபம் கேட்கல. ஆனால் கர்த்தர் தன் உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சையும் அந்த வியாகுலத்தை அறிஞ்சு தனக்கு தேவையான பிள்ளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ மௌனமான ஜெபம் தவறானது இல்லை. மௌனமான ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள், யார் மனதளவுலே ஜெபம் பண்ணு தேவனிடத்தில்? எரேமியா, எசேக்கியேல், தானியேல். ஓகே, மனதளவில் ஜெபம் பண்ணார் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது பைபிளில். இது யார் தெரியுமா? இது ஆபிரகாமுடைய வேலைக்காரர். ஈசாக்குக்கு ரெபேக்கால பொண்ணு பார்க்க போகும்போது இன்னும் ரெபேக்கா செலக்ட் ஆகலை. ஆனால் அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அந்த ஊர் கிணத்தாண்ட இவர் ஒட்டகங்களெல்லாம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு சாயங்கால நேரம் பொண்ணுங்கள்லாம் தண்ணி பிடிக்க வர்றாங்க. அப்போ இவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இப்போ யாரை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க தான் சரியான ஒரு நபர் தான் ஈசாக்கு கிடைக்கணும். அதனால் யார்கிட்ட நான் போய் தண்ணி கேட்குறேனோ அவங்க, ஐயா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஒட்டகங்களுக்கே நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ அந்த பொண்ணு தான் ஈசாக்குக்கு நீங்கள் வழிகாட்டுற ஒரு பொண்ணாக இருக்கும்னு சொல்லி நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே. இவர் ஜெபம் பண்ணுறது சத்தமாக ஜெபம் பண்ணல, இவர் மனதளவில் தான் ஜெபம் பண்ணுறாரு. இதை he said within himself அப்படின்னு நம்ம படிக்கிறோம். within himself தனக்குள்ளே ஒரு ஜெபம் பண்ணிக்கிறார். அதே போல் ரெபேக்கா வர்றாங்க. இவர் ஓடி போகிறாராம் ரெபேக்காவை பார்த்த உடனே. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அங்கே வந்திருக்கிற பொண்ணுங்களே ரெபேக்கா தான் அழகானவங்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இல்லையா? அங்கே பார்த்தோன்னா ஓ இதுதான் ரொம்ப அழகாக, ஃபஸ்ட்டு இந்த பொண்ணுது அவங்க ஓகே நம்ம பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு போகிறாரு. போய் கேட்குறாருமா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுமான்னு. உடனே ரெபேக்கால் எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை சார், இதோ எல்லா ஒட்டகங்களுக்கு நான் தண்ணி கொடுக்குறப்போ ஒரு ஒட்டகமும் ஒரு 10 குடம் தண்ணி குடிச்சா கூட இவங்க அங்கே இருக்கிற 10 ஒட்டகத்துக்கு எத்தனை தடவை இறங்கி போகணுமா இருக்கும்? 100 தடவை இறங்கி போய் கொடுக்கணுமா இருக்கும். இவரும் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அத்தனை வேலைக்காரங்க கூட இருக்கிறாங்க, ஒருத்தங்க கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொல்லாமல் ரெபேக்கால் அந்த என்ன சொல்லுது முழுசாவே அவங்க வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு இவர் காத்திருக்கிறார். அதே போல் ரெபேக்கா செலக்ட் ஆயிடுறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் நம்ம ஹீரோயினுடைய பட்டியலில் வேதத்தில் அவங்களும் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். ஆனால் இவர் செஞ்ச ஜெபம் மனதளவில் ஏன் சத்தமாக ஜெபம் பண்ணல இவரு? ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே சீக்ரெட். யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அந்த பொண்ணுங்கள்லாம் கொடத்துன்னு வர்றாங்க. யாரு? ரெபேக்கா, ராதிகா, சுரேகா, சரியா, சவிதா, எல்லாரும் வராங்க. எல்லாரும் இப்படி லைனாக வரும்போது இவர் சத்தமாக ஜெபம் பண்ணுறான்னு வச்சுக்க, ஆபிரகாமின் தேவனே, எவ்வளோ ஐஸ்வர்யத்தின் தேவனே, இந்த 10 ஒட்டகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறீங்களே, அவருக்கு ஒரு மாப்பிள்ளை தேட என்ன பண்ணிருக்க எல்லா பொண்ணுங்களும் ஜெபம் பண்ணுறாரு. யார் ஜெபம்? ஒரு பொண்ணை தேட, அவருக்கு ஒரு பொண்ணை தேட நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களே.
இந்த நேரத்தில் தேவன் தாமே, கர்த்தர், நான் யாரிடத்தில் தண்ணீரை கேட்கிறேனோ அவர் எனக்கு மட்டும் தராமல் ஒட்டகத்துக்கே வார்த்தாள் என்றால் அவளையே இந்த மாபெரும் ஐஸ்வர்யவான், இந்த அருமையான ஆபிரகாமுடைய குடும்பத்திற்கு மருமகளாக நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். நான் கண்ணை திறந்து எத்தனை பேர் நின்றுப்பாங்க தண்ணியோடன்னு வச்சுங்களேன். அங்கே கெட்டிக்காரங்களா இருந்தீங்கன்னா அத்தனை பொண்ணுங்களும் நின்றுப்பாங்க. ஒட்டகத்துக்கு என்ன சார், வீட்டுக்கு செடிங்களுக்கெல்லாம் கூட தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு மட்டுப்பாங்க. இவர் மனதளவு நல்ல வேலை ஜெபம் பண்ண நல்லதாக போச்சு. ஏன்னா இது அவருக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் இருந்த ஒரு டீலாக இருந்துச்சு. ஸோ மௌனமான ஜெபமும் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, மௌனமான ஜெபமும் உண்டு. அதை கூட மௌனமாக தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சத்தமாக சொல்லியிருந்துக்கலாம். சரி பரவாயில்ல, மௌனமான ஜெபம் இருக்குது. அப்போ மனதளவுலேயே ஜெபம் பண்ணலாம். அது தப்புன்னு சொல்ல வரல, நம்ம நிச்சயமாக அது தப்புன்னு சொல்ல வரல. ஸோ மௌனமான ஜெபங்கள் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்குது. ஏன் ஸ்கூலுங்களில் நடக்குதா இல்லையா? ஒரு சில பேர் சொல்ல தெரியுமா, ஸ்கூல்லலாம் ப்ரேயர் பண்ணக்கூடாது. எப்படி தடை பண்ண முடியும்? நீ எக்ஸாம் வைக்கிற வரைக்கும் ப்ரேயர் பண்ணி தான் இருப்பான் பசங்க. எக்ஸாம் நீ ஜனங்க ப்ரேயர் பண்ணக்கூடாது, நீ எக்ஸாம் கேன்சல் பண்ணணும். எக்ஸாம் இருக்கிற வரைக்கும் போய் ஜெபம் பண்ணிக்குவாங்க. பக்கத்தில் எந்த ஒரு சர்ச் இருந்தாலும் போய் ஜெபம் பண்ணிட்டு வெளியே அந்த ஹோலி வாட்டர் இருந்தால் எடுத்து தலைமையில் அடிச்சுட்டு தான் வருவாங்க. கரெக்டா இல்லையா? ஜெபம் நடக்குது. அது முக்கியமாக நம்ம சர்ச்சில் சைலண்ட் ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குது. எப்போ? இந்த ஆராதனைக்காக நம்ம மத்தியில் ஒரு கேப் நான் விட்டா போதும், எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. மனதளவு, ஆண்டவரே சப்பா என்ன ஆண்டவரே இன்னைக்கு என் தொண்டை சரியில்லை, ஐயோ லாஸ்ட் டைமே ஜெபம் பண்ணும்போது அப்படியே திக்கு வாயில் நான் வந்து திக்கி தொலைச்சிட்டேனான்னு பக்கத்தில் இருக்கிற ஆண்டி சத்தமாக சிரிச்சிட்டாங்க ஆமேன்னுட்டு, வானா ப்ளீஸ் ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பக்கம் சோத்திரம்னா இன்னொரு பக்கம் ஆத்திரம், ஐயோ என்ன கூப்பிட போகிறாங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரி. அப்போ மௌனமான ஜெபம் நடந்துட்டு தான் இருக்குது, தவறுன்னு சொல்ல. ஆனால் நல்லா கவனிங்க, அப்போ வெறும் மௌனமான ஜெபத்தை மட்டும் ஜனங்க பண்ணிட்டாங்கன்னா அது சரி வருமா? ஏன் நம்ம சத்தமாக ஜெபம் பண்ணோன்னு இன்னைக்கு ஒரு சில காரணங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன் 3 காரணங்கள் ஏன் நம்ம சத்தமாக ஜெபம் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் மாதிரியான ஜெபம். மாதிரினா இது ஒரு பொண்ணு பெண் இல்லை, அது மாதுரி, அது வேற. மாதிரினா மாடல் ப்ரேயர், அதுதான் உதாரணமான ஜெபம். தட் இஸ் ஹவ் வி ஆட் டு ப்ரே. கர்த்தர் ஒரு மாடல் வச்சிருக்கிறார், இப்படி ஜெபம் பண்ணுங்க நல்லதுன்னு சொல்லி. சரியா? திஸ் இஸ் த மாடல் ப்ரேயர். ஓகே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க, மாதிரியான ஜெபத்தை பண்ணுங்க. ஓகே, ஸோ மாடல் ப்ரேயர் பொறுத்த வரைக்கும் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. வாங்க லூக்கா 11ஆம் அதிகாரம். ஸோ ஆன்சர் பண்ணுங்க, மனதளவில் ஜெபம் பண்ணலாமா? கண்டிப்பாக செய்யலாம். மௌனமான ஜெபமும் ஏற்றுக்கொள்ளப்படுதா? ஆனால் மாதிரியான ஜெபம் எது, உதாரணமான ஜெபம் எது, அதை நம்ம பார்க்குறோம். லூக் சாப்டர் 11 அதோடைய முதல் 2 வசனங்களை உங்களுக்காக படிக்கிறேன். முதல் 2 வசனங்கள் இல்லை, ஆக்சுவலாக தமிழ் பைபிளில் வந்து இன்னொரு சில வசனங்களை படிக்கணுமா இருக்குது. ஓகே, இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களுக்கு 2 வசனத்தில் அது கெச்சுது. ஆனால் தமிழ் படிக்கிறவங்க வந்து பக்தி அதிகம்ன்றதுனால இன்னும் கீழே இருக்குது அந்த டீட்டெயில். நம்மளுக்கு படிக்கிறேன் கவனிங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, ஸோ ஜீசஸ் பர்சனல் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறார். அது முடிச்ச உடனே சீஷருங்க அதை பார்க்குறாங்க. அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். என்ன அருமையான விஷயம் பார்த்தீங்களா? ஜீசஸ் கிட்ட வந்து எனக்கு பேய் ஓட்ட சொல்லிக் கொடுங்கன்னு யாரும் சொன்னதா நம்ம படிக்கிறது இல்லை. செத்தவனை எப்படி எழுப்புறதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னும் வந்து சொல்ல, எசப்பா செத்தவனை எப்படி உயிரோடு எழுப்புறது சொல்லிக் கொடுங்க. ஒருத்தன் என்கிட்ட 50,000 ரூபாய் கடன் வாங்கி செத்துட்டான், அவனை எழுப்புனா நல்லா இருக்கும் அப்படி கூட கேட்கல. எல்லாம் பயங்கரம். தண்ணி மேலே நடக்க சொல்லிக் கொடுங்க. என்ன பயங்கரமாக இருக்கு, யோசிச்சு பார்க்க. தண்ணி மேலே நடக்க சொல்லிக் கொடுங்கன்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சே பொழிச்சுக்கிறோம். நான் யாரும் வந்து அற்புதம் பண்ண சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லல, ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுங்கன்ற. அப்படின்னா அர்த்தம், ஏசு கிறிஸ்துவுடைய ஊழிய வாழ்க்கையை விட ஜெப வாழ்க்கை வல்லமையானதா இருந்துச்சு. அவருடைய ஊழிய வாழ்க்கையை விட ஜெப வாழ்க்கை ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. பக்கத்தில் இருங்க பார்த்து சொல்லுங்க, உங்க ஊழியத்தை விட உங்க ஜெப வாழ்க்கை முக்கியம். More than your ministry, your prayer life must be powerful. Hallelujah. Come on, நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்க்கும்போது எங்கள் அப்பா நல்லா பாடுவார், எங்கள் அப்பா நல்லா பிரசங்கம் பண்ணுவார், எங்கள் அம்மா நல்லா ஊழியம் பண்ணுவாங்க, அது நன்மை தான். ஆனால் அது எல்லாத்தோட நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்னா, எங்கள் அப்பா ப்ரேயர் பண்ணுவார், எங்கள் அம்மா ப்ரேயர் பண்ணுறவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. See, so many things change when your children see you praying. உங்கள் பிள்ளைகள் நீங்கள் ஜெபம் பண்ணுறதை பார்க்குறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகே, ஸோ எல்லா ஜெபிக்கிற தாய்மார்களுக்கு ஒரு போடுங்கன்னு சொல்லலாமா, நம்ம சர்ச்சில் சொல்லக்கூடாதான்னு தெரில. ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். சரியா? ஆனால் இங்கே ஜீசஸ் சொல்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு, சீஷருங்க அவரை பார்த்து கேட்குறாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இது மாடல் ப்ரேயர், சரியா, மாதிரியான ஜெபம், இதையே ரிப்பீட் பண்ணுங்க நல்லா சொல்லவே இல்லை, இது தான் ஜெபம், இதை ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்லுங்க நல்லா சொல்ல. இது ஒரு மாடல் ப்ரேயர்.
சரி, அவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே. எங்களை சோதனை உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். என்று சொல்லுங்கள் என்றார். ஆன்சர் பண்ணுங்க. என்று சொல்லுங்கள் என்றார். என்று நினைத்து கொண்டு உட்காருங்கள் அப்படின்னு சொன்னாரா? என்று மனதளவில் மனவிக் கொள்ளுங்கள் அப்படின்னாரா? என்று நீங்கள் ஒரு ஆலமரத்தடியில் உட்கார்ந்து நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள்னு சொல்ல. அப்போ மாதிரியான ஜெபம் வரும்போது கர்த்தர் நான் சொல்றாரு, இப்படி வாய் திறந்து சொல்லுங்கன்றாரு. ஸோ மனதளவில் ஜெபம் பண்ணலாமா? நிச்சயமா. ஒரு சில விஷயங்கள் ஜெபம் பண்ணாமலே கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கார், சித்தம் உள்ளவராக இருக்கார். ஏன்னா அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவைகள் அவர் தெரியும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கர்த்தர் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குற இடத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே அப்படின்னு சொல்லுங்க, எங்க ஆகாரத்தை அன்றன்றைக்கும் கொடுங்கன்னு சொல்லுங்க, எங்க தீமையில இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க. அப்ப சத்தமா ஜெபம் பண்றது தான் மாடல் பிரேயர். அப்ப ஜெனரலா சொல்லணும்னா ஜெபம்ன உடனே நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? நம்ம சத்தமா தான் பண்ணணும். ஆனாலும் என்னைக்கோ ஒரு நாள் சத்தம் இல்லாம ஜெபம் பண்ணுமா இருந்தா அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். ஆனா ஜெபம்ன உடனே பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம உள்ளத்துல என்ன வரணும்? சத்தமா ஜெபம் பண்ணணும். சத்தமா ஜெபம் பண்றது ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங். பர்சனல் பிரேயரா இருக்கலாம், பப்ளிக் பிரேயரா இருக்கலாம், சத்தமா ஜெபம் பண்ண கத்துங்க. எல்லாரும் பாருங்க, நல்லா கவனிங்க. பர்சனல் பிரேயரா இருக்கலாம், பப்ளிக் பிரேயராக இருக்கலாம், சத்தமாக ஜெபம் பண்ண கற்றுங்க. ஏன்னா இதுதான் தேவனை பொறுத்த வரைக்கும் மாடல் பிரேயர். சங்கீதங்கள் எத்தனை தடவை பார்க்குறோம் தெரியுமா? இதை சங்கீதம் 55 படிக்கிறோம். தாவீது சொல்கிறாரு, என் சத்தத்தை உயர்த்துகிறேன் அப்படின்றாரு. சங்கீதம் 86 சொல்கிறாரு, ஐ வில் கால் அப்பான் த லார்ட், நான் கர்த்தரை கூப்பிடுறேன்றார். ஐ வில் கால் அப்பான் த லார்ட். சங்கீதம் 88 சொல்கிறார், ஐ கிரை அன்டு த லார்ட், முறையிடுகிறேன், கூக்குரல் இடுகிறேன்னு சொல்கிறார். கிரைனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் மௌனமா? அது சத்தத்தை பற்றி பேசுகிறார். உங்களுக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. சத்தமாக பைபிளில் ஜெபம் பண்ண 10 நபர்கள், அந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இது நம்மளுக்கு தெரியும். பை த வே, நீங்கள் பென்டகாஸ்டலாக இருந்தால் இப்போ நம்ம கூட பென்டகாஸ்டல் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறோம். நம்ம கூட நம்மளாம் கேரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ். ஓகே, நம்ம ஒரு செப்பரேட் டினாமினேஷனுக்குள்ளே வரல. ஆனால் நம்மளும் அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை நம்ம நம்புகிறோம். அந்நிய பாஷையில் பேசுகிறோம். அற்புதங்களை கர்த்தர் செய்வார் நம்புகிறோம். திரியேக தேவனை நம்ம நம்புகிறோம். நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை தான் அவருடைய சத்தியம், அவருடைய வேத வாக்கியம் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். ஸோ நம்மளும் பென்டகாஸ்டல்ஸ் தான். நம்ம பென்டகாஸ்டலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும் சத்தமாக ஜெபம் பண்ணோன்ட்டு. கரெக்டாக இல்லையா? அவங்க ஒரு சில பேர் ஜெபம் பண்ணவங்களை பற்றி நான் படிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருக்கும்போது சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. அவங்க கூக்குரல் இட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யாத்திராகமம் 2 அதிகாரம் 43, 44 வசனத்தை படிக்கிறோம். அதுக்கப்புறம் இஸ்ரவேலுடைய பிதாக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதை நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 12 அதிகாரம் 8 வசனத்தில் மோசஸ் கர்த்தரிடத்தில் ஒரு அற்புதத்துக்காக he cried out ன்னு போட்டிருக்கு, கூக்குரல் இட்டார், சரியா, முறையிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எக்ஸோடஸ் 15 படிக்கிறோம். அதை சாமுவேல் எல்லா ஜனங்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் சத்தமா ஜெபம் பண்ணாருன்னு பார்க்கிறோம். cried out to the Lord ன்னு அர்த்தம். உண்மையாவே ரொம்ப சத்தமா ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அது யுத்த காலமா இருந்திருக்கலாம். 1 சாமுவேல் 7 அதிகாரம். இஸ்ரேல் cried to the Lord in battle. 1 நாளாகமம் 5 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சத்தமா ஜெபம் பண்ணாங்களாம். அப்ப சத்தமா ஜெபம் பண்றது நிறைய இடத்துல பைபிள்ல கொடுத்துருக்குது. 6வது எக்ஸாம்பிள், டேவிட் கால்ட் ஆன் த லார்ட். நான் சொன்னல சங்கீதக்காரன் சொன்னாருன்னு சொல்லி. அப்ப தாவீது சத்தமா ஜெபம் பண்ணியிருக்கிறார் நிறைய தடவை. யோனா மீன் வயிற்றுல இருக்கும்போது யோனா உட்கார்ந்து ஒரு தவம் இருந்து அப்படியே ஒரு மெடிடேட் பண்ணி தியானம் பண்ணினெல்லாம் இருக்குல்ல, யோனா சத்தமா ஜெபம் பண்ணாரு. ஓகே, கிரைட் அவுட் டு த லார்ட் இருக்குது. 8வது எக்ஸாம்பிள் வந்து பர்த்திமேயு. வேதத்தில் நம்ம படிக்கிறோம், பர்த்திமேயு சத்தமிட்டு கூப்பிட்டாரு, தாவீதின் குமாரனே என் மீது அப்படின்னு யோசிக்கல, அப்படியே யோசிச்சுக்கினே இருக்கல. யோசிக்கிறேன் பார்ப்பார் பாரு, இப்போ திரும்பி பார்ப்பார் பாரு, என்ன பண்ணிக்கிற பர்த்திமேயு, யோசிச்சுங்கிறேன் நான். திரும்பி பார்க்குறாரா? இன்னும் பார்க்கல, பார்ப்பார் பாரு கொஞ்ச நேரத்தில். அப்படி இல்லை, சத்தம் போடுறாரு, கூப்பிடுறாரு, தாவீதின் குமாரனே என் மீது மனமிரங்கும், be merciful to me, have mercy on me. 9வது எக்ஸாம்பிள், ஜீசஸ் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ணார் நம்ம படிக்கிறோம். லூக் சாப்டர் 23 தன்னுடைய கண்களை ஏறெடுத்து சத்தமா ஜெபம் பண்ணாராம் பிதாவை நோக்கி, பிதாவே இது உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா இந்த பாத்திரத்தை
என்கிட்ட இருந்து இதை அப்புறப்படுத்திடுங்க அப்படின்னு. 10வது எக்ஸாம்பிள் இதுதான். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். இந்த 2 இடத்துல நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலர்கள் அவங்க சத்தங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணாங்க, சபையா ஒன்று கூடி ஜெபம் பண்ணாங்க. அப்போ சத்தமா ஜெபம் பண்றது தேவனுடைய எக்ஸாம்பிள், தேவனுடைய மாடல் பிரேயர், தேவனுடைய உதாரணமான ஜெபம், அதுதான் மாதிரியான ஜெபம். அப்ப ஜெபம்னு உடனே சத்தமா ஜெபம் பண்ண கத்துக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்ம சத்தமா ஜெபம் பண்றது விருப்பப்படுறார். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஸோ பப்ளிக் ப்ரேயர் வரும்போது சத்தமா ஜெபம் பண்ணுங்க, பர்சனல் ப்ரேயர் வரும்போது சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தர் சத்தமா ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபத்தை கேட்கிறாரு, அவங்களுக்கான பலனை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. கமான். அப்ப சத்தமா ஜெபம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் மனதில் இருக்கிற விருப்பங்களை அறிந்தவர் இல்லையா? யோசனைகள் அறிந்தவரா இல்லையா? நிச்சயமா. ஆனாலும் அந்த யோசனைகளுக்கு வார்த்தையை கொடுத்து நம்ம பேசும்போது அதுதான் ஜெபம். வாட் இஸ் பிரேயர்? பிரேயர் இஸ் நாட் மியர்லி a thought. Prayer is not merely a desire. Prayer is a communication and the verbalizing of your thoughts. Prayer is a communication of your thoughts. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய எண்ணங்களை நான் வார்த்தைகளுக்குள்ள கொண்டு வரும்போது அது ஜெபம். அப்போ என்னுடைய எண்ணங்கள் எண்ணங்களாகவே இருந்துச்சுன்னா அது நிறைய டைம் ஜெபமே இல்லை. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய விருப்பங்கள் நான் அப்படியே சொல்லாமல் விட்டுட்டேன்னா அதை நான் ஜெபம்னு சொல்ல முடியாது. எப்போ அந்த எண்ணங்களை வார்த்தைகள் கொடுத்து அந்த வார்த்தைகளை வச்சு பிதா கிட்ட சொல்றனோ, பிதாவே இந்த விஷயத்தை சந்திங்க, பிதாவே இந்த விஷயம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், டாடி காட் எனக்காக இந்த வாசலை திறந்து கொடுங்க, இந்த வேலை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், திருமணம் எனக்கு இவ்வளோ நாளில் நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன், எனக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தி கொடுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுங்க நம்ம சொல்லும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அப்போ ஜெபம்ன்றது வெறும் ஒரு தாட் இல்லை, வெறும் ஒரு டிசைர் இல்லை. ஜெபம்ன்றது நம்மளுடைய விருப்பங்களை தேவனிடத்துல தெரியப்படுத்துறது. கமான். ஜெபம்னா நம்ம தெரியப்படுத்தணும், நம்ம சத்தமா பேசணும். 3 காரணங்கள் நம்ம ஏன் சத்தமா ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஒரு 3 காரணங்கள். ஓகே, இன்னைக்கு ரொம்ப மைல்டான பைபிள் ஸ்டடி, ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு பைபிள் ஸ்டடி. ஓகே, சரியா எழுதிங்க பார்க்கலாம். முதலாவது, ஏன் ஆண்டவர் நம்மளை சத்தமா ஜெபம் பண்ண சொல்றாருன்னா, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ நான் பேசுகிற வார்த்தைகள் மாறணும்னா என் இருதயம் மாறணுமா இருக்குது. என் இருதயத்தில் என்ன இருக்குதுன்றது என் வாயின் வார்த்தைகளால் தெரிய வருது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரிய வருது. கரெக்டா இல்லையா? அப்போ இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். முதல் காரணத்தை எழுதிங்க பார்க்கலாம், ரொம்ப முக்கியமானது. God wants to hear what is in your heart. ஏன் தேவன் சத்தமா ஜெபம் பண்றது ஒரு மாதிரியான ஜெபம்னு சொன்னாரு? ஏன்னா நம்ம இருதயத்தில் இருக்கிறத அவர் கேட்கணும்னு விருப்பப்படுறாரு. நம்ம இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. God wants to hear what is in your heart. எத்தனை பேர் தெரியும், கர்த்தர் வெறும் வெளிப்படையான விஷயங்களை மட்டும் பார்த்து மார்க் போட்டு அனுப்புற ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி இல்லை. ஆனா கர்த்தர் உள்ளத்தை பார்த்து உள்ளத்தின் தேவைகளை அறிந்து நம்ம தேவைகளை சந்திக்கத்தக்க ஒரு அருமையான தகப்பனா இருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்ம உள்ள தளவுல நம்ம ஒரு தேவையோட வந்திருக்கிறோம் சொல்லி. ஆனா நம்ம உள்ளத்துல இருக்கிறத நம்ம சொல்லணும்னு அவர் ஆசைப்படுறாரு. எத்தனை பேர் தெரியும் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறாருன்னு சொல்லி? அதனால தான் நம்ம ஜெபம் பண்றதை நேசிக்கிறார். இப்போ நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் அதோடைய 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படின்னா ரட்சிக்கப்படாதவங்க, இயேசுவை ஏத்துக்காதவங்க என்ன பலி செலுத்தினாலும் கர்த்தர் அதை ஏத்துக்கிறது இல்லை. ஆனா செம்மையானவர்களின் ஜெபமோ, இது ரைச்சஸ், நீதிமான்கள். எத்தனை பேர் நீதிமான்கள் வந்திருக்கு இந்த இடத்துல? கமான். இயேசு கிறிஸ்துவ சொந்தரட்சரா ஏத்துக்கிட்ட நம்ம எல்லாருமே நீதிமான்கள். நீதிமான்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்பனா நம்ம ஜெபம் பண்றது கர்த்தருக்கு ஆசை. ஏன்னா நம்ம எல்லாம் அவருடையவர்களா இருக்கிறதுனால நம்ம இருதயத்துல என்ன இருக்கணும்னு கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆண்டவரே ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன், சரி பண்ணுமான்றார் ஆண்டவர். ஏசப்பா என் உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆமேன் அப்படின்றீங்க. எப்படி இருக்கு ஆண்டவருக்கு? உன் உள்ளத்துல இருக்கிறத நான் ஆராய்ச்சி பார்க்குறேன், சரியா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் உன் மனசில் இருக்கிறது சொல்லுமா, நீ சொல்கிறத கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உன் இருதயம் நல்லாக்குது, நீ என்னை நேசிக்கிற, நீ என் மேலே வாஞ்சியா இருக்கிற, அதெல்லாம் எனக்கு ஒரே சந்தோஷம் தான். ஆனால் இருக்கிறத நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? நீ சொல்லும் போது நான் சந்தோஷப்படுறேன், நீ சொல்லும் போது அதை கேட்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது அதான் ஆசைப்படுறாரு பாரு. ஒரு சில பேர் இந்த விஷயத்தை கேட்குவான் தெரியுமா? பிரதர் சொன்னாத்தானா பிரதர் அன்பு, சொன்னால்தான் காதலா? ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த டிபேட் ஓடிச்சு நினைக்கிறேன். சொன்னால்தான் காதலா? நீ சொல்லனா நீ என்ன யூஸ்? நீ காதலிச்சு என்ன யூஸ் நீ? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எப்படி சொல்றது? நல்லா கவனிங்களேன், பைபிளை நம்ம படிக்கிறோம்.
கணவர் மனைவி எப்படி நேசிங்க அப்படின்னு ஆண்டவர் போட்டுக்கிறார். மனைவியை நேசிங்கன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? கிறிஸ்து எப்படி சபையை திருவசனத்தினால கழுவுறாரோ சுத்திகரிக்கிறாரோ அதே போல திருவசனத்தினால என்னத்தினால? ஸோ கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறாரு? வார்த்தையை சொல்லி வார்த்தையை பேசி நேசிக்கிறாரு. அப்போ கணவன் எப்படி மனைவியை நேசிக்கணுமா? வார்த்தையை சொல்லி வார்த்தையை பேசி. அப்படின்னா அர்த்தம் மனைவியை நேசிக்கிறதா இருந்தா நீங்க சொல்லணும், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஐ லவ் யூ நீங்க சொல்ல கத்துக்கணும். அப்போ அன்புனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். தகப்பன்மார்கள் உங்க அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. தகப்பன்மார்கள் பிள்ளைகளை நேசிக்கிறாங்களா? நிச்சயமா நேசிக்கிறாங்க. யாருக்காக கடுமையாக உழைக்கிறாங்க, ஏன் பிஸ்னஸ் வளரணும்னு ஆசைப்படுறாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு பொருள் வேணும்னா அதை போய் செக் பண்ணுறாங்க, எந்த பொருள் பெஸ்ட்டு. பிள்ளை ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா எந்த காலேஜ் பெஸ்ட்டு, நம்மளுக்கு தெரிஞ்ச காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் எதில் சிறந்த வகையில் படிக்க முடியும், அவள் பிள்ளைகள் நல்லா இருக்கும்னு தகப்பன் ஆசைப்படுறாரு. ஆனால் நிறைய தடவை தகப்பன்மார்கள் செய்கிற தவறு என்னன்னா, தவறுன்னு சொல்கிறத விட அவங்க செய்ய மறந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க பிள்ளைகளை நேசிக்கிறது அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. மகோ நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், மகன் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இன்னைக்கு காலையில் கேருவை நான் ஸ்கூலுக்கு விட போகிறேன். போகும்போது நான் கேட்டேன், டு யூ நோ தட் அப்பா லவ்ஸ் யூ? நான் கேட்குறேன். அப்பா சொல்கிறார் எஸ். முன்னாடி வண்டி முன்னாடி உட்காந்துக்கிறேன். அப்புறம் நான் கூட்டின்னு போகிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கேட்டேன், டு யூ நோ தட் அப்பா இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ? சொல்கிறாரு எஸ் அப்பா. முந்தானேத்து என்கிட்ட திட்டு வாங்கிட்டார் கேரு. திட்டு வாங்கிட்டு மெதுவாக அப்படியே உள்ளே வந்தார். ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட செம்மையாக திட்டு வாங்கிட்டார். அப்புறம் நான் பெட்ரூமில் இருக்கிறேன். கேர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, அப்பா டு யூ நோ தட் ஐ லவ் யூ? அவர் என்ன கேட்குறாரு? என்ன நான் இது அப்பப்போ கேட்குறது. ஏன்? உனக்கு தெரிஞ்சுக்கணும், நான் உன்னை நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியணும், நான் உன்னை பார்த்தா பெருமையாக இருக்கிறேன்னு சொல்லி உனக்கு தெரியணும். கேருக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை பற்றி பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதனால இவர் முன்னாடி உட்காந்துக்கிறார், அருமையாக கவனிச்சுங்கிறார். கேரக்கிட்ட சொல்கிறாரு, லாஸ்ட் வீக் நான் சொன்ன பிறகு என்னை பற்றி மட்டும் சொல்லக்கூடாது, நீங்கள் அம்மா பற்றி செல்த்தி பற்றி எல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்றாரு. நான் சொல்லணுமா இருக்குது, நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ, ஐ லவ் யூ வெரி மச். பார், பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நேசிச்சார், ஆனா வானங்களை திறந்து பேசினார். கரெக்டா இல்லையா? வானத்தை திறந்து, அதான் உனக்கு தெரியுமே அப்படியா சொன்னார். அதுக்கு ஏன் வானத்தை திறந்தீங்க? அதுக்கு ஏன் புறாவை அனுப்பி வைக்கணும்? இல்லை அதான் உனக்கு தெரியுமே அப்படின்னு. அதாவது அவர் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு தெரியுமா, டெய்ரி மில்க் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்துக்கிங்களா? என்னவோ சாப்பிட்டுக்கிறாங்க, மனைவி கணவரை பார்த்து கேட்குறாங்க என்னன்ட்டு, எப்போ என்கிட்ட கடைசியாக சொன்னீங்க ஐ லவ் யூன்ட்டு? இவர் ஏதோ சாப்பிட்டு மென்னு ஏதோக்கிற மாதிரி தருது. அப்படியே எந்திரிச்சு போய் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு டைரி மில்க்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சாப்பிட்டுன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? உன்னை நேசிக்கிறேன்னு அர்த்தம். ஏன் வாயிலேருந்து வரும்னு எதிர்பார்க்காத, சைலண்டாக சாப்பிடு அப்படின்ற மாரி. அப்போ அந்த பொண்ணு சொல், இதை எனக்கு டெய்லி தானே தர்றீங்க. அப்போ அவர் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு, அப்போ டெய்லி உன்னை நேசிக்கிறேன். இவர் என்ன சொல்லி கொடுத்துங்கிறாரு? டெய்ரி மில்க் குத்தா போதும். நான் சொல்கிறேன் பாரு, டெய்ரி மில்க்கெல்லாம் யூஸ் கூட இல்லை. அது கொடுத்துட்ட பிறகு வாய் திறந்து சொல்லணும், நான் உன்னை நேசிக்கிறேன். எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறோம்? அதை வாய் திறந்து சொல்லணும், அப்பா உங்களை நேசிக்கிறேன், டாடி காட் உங்களை நேசிக்கிறேன். நல்லா கவனி, உங்கள் பர்சனல் ப்ரேயரில் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல கற்றுங்க. அப்பா உங்களை நேசிக்கிறேன், டாடி காட் ஐ லவ் யூ, டாடி காட் ஐ லவ் யூ, உங்கள் அன்புக்காக நன்றி. இன்னைக்கு நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண, அதையும் அதை தான் நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிதாவானவரை நேசிக்கிறோமா? நம்ம உள்ளத்தில் இருக்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ சொன்னா தான் அன்பா, காட்டினா தான் அன்பா, வெளிப்படுத்தினா தான் அன்பா அப்படின்ட்டு சோம்பேறித்தனமாக பேசக்கூடாது நம்ம. ஓகே, உலகத்துக்கு அந்த பிரின்சிபல் இருக்குது. நான் சொல்ல சொன்னால் தான் காதலா அப்படின்னு நம்ம இந்த ஹேர் கட்டுக்கு போகிறது தெரியுமா? அப்போ தான் அந்த நிறையா பிக்சருங்கிறது இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். ஏன்னா யாராவது உட்காந்து எதாவது மூவி பார்த்துப்பா, ஏதாவது மூவி சாங் ஓடின்னு இருக்கும் பார். அன்றைக்கி ஒரு நாள் ஹேர் கட் போய்க்கிறேன், ஆச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் ஒரு பாட்டு ஓடினுக்குது, எனக்கு ஹேர் கட் பண்ணுங்கிறாங்க, பாட்டு ஓடினுக்குது. நான் என் காதல் சொல்ல நேரம் இல்லை, நான் என்ன பெரிய வேலை பண்ணுகிறேன் நீ, அந்த மாதிரி நேரம் இல்லாமல் உனக்கு. அப்புறம் லாஸ்ட்டில் பொய் சொல்ல தெரியாதடி அப்படின்ட்டு, உன் காதலே ஒரு பொய் ராஸ்கல், நீ அவன் காதலிக்க சொன்ன சொல்லதுக்கு டைம் இல்லைன்னா நேரம் இல்லை அப்படின்றது என்ன? அந்த மாதிரி என்ன புரியுதா? உன் காதல் சொல்ல தேவையில்லை அப்படின்னு இன்னொரு லைன் அதில் வேற. நான் நீ காதலிக்க தேவையில்லைன்ற நான் ராஸ்கல். ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் நீ அந்த பொண்ணுக்கிட்ட? சொல்லணுமா இல்லையா? நீ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நேசிச்சிங்கன்னா சொல்லுங்க ஜெபத்தில் பிதா கிட்ட. சரி, இப்போ நீங்கள் ஜெபம் முடிச்சிட்ட பிறகு சுதா கிட்ட அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் ஜெபத்தில் சொல்லுங்கிறான், பிதா பற்றி சொல்லுங்க. ஏன் பதர் சத்தமாக ஜெபம் பண்ணும்? உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க சத்தமா. கமான், அன்பை வெளிப்படுத்துங்க. கல்யாணத்தில் அப்படிலாம் முடியாது. சில டைம் பாரு, ஆண்கள் நிறையா ரொம்ப எக்ஸ்பிரசிவாக பேசலாம் மாட்டாங்க, ஆனால் கல்யாணம் நடத்தும் போது பேச வச்சிடறோம் அவங்கள. அவங்க கையில் மைக்கு கொடுத்து நான் சொல்கிறத ரிப்பீட் பண்ணுன்றோம். நம்ம கஷ்டமான தமிழ்லாம் வேறு இருக்கும். கஷ்டத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் இப்படி இல்லை அப்படி இல்லையும்
உன் மனைவியாக உன்னை நேசித்து உன்னை பராமரித்து பாதுகாத்து இதெல்லாம் சொல்ல வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நீ ஏன்னா அன்பை வெளிப்படுத்துறது வார்த்தைகள் பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஸோ முதலாவது ஏன் சத்தமா ஜெபம் பண்ண கத்துக்கணும்? ஏன்னா நம்ம இருதயத்தில் இருக்கிற அன்பை தேவன் கேட்கணும்னு சொல்லி விருப்பப்படுறார். எனக்கு தெரியும் என் பிள்ளைகள் என்ன நேசிக்கிறாங்கன்னு, ஆனால் என் பிள்ளைகள் என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் பிள்ளைகளுக்கு தெரியும் நான் அவங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி, என் மனைவிக்கு தெரியும். ஆனாலும் நான் வாய் திறந்து சொல்லும் போது அதில் ஒரு நிறைவு இருக்குது, அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. தேவன் நம்மளுடைய வாய்ஸை என்ஜாய் பண்ணுறாரு. சில பேர் நம்ம வாய்ஸ் என்ஜாய் பண்ணுறதில்ல. கரெக்டாக இல்லையா? பாடுறோம், நம்மளே பாடிட்டு கொஞ்ச நேரத்தில் என்னடா எப்படி பாடினுக்கிறேன் அப்படின்னு ஆயிரும். கரெக்டாக இல்லையா? சர்ச்சில் இல்லை, சர்ச்சில் வந்து எல்லாருடைய வாய்ஸில் சேர்ந்து கலந்து அச்சு விட்டுறோம். அப்படியே கேட்டால் கேளுங்க, கேட்டலாம் போங்க அப்படின்ட்டு. நான் வீட்டுக்கு போய் தனியாக குளிக்கும் போது பாடின்னு இருப்போம் பாரு. நல்லா ஒரு 5 நிமிஷம் பாடிட்ட பிறகு அப்புறம் என்னடா இவ்வளோ கேவலமாக பாடுறோம் என்னம்மா அவர் மாதிரி தோணல. ஒரு சில பேர் கண்ணாடி முன்னாடி நின்று பாடுறது நல்லா பாடினே இருப்பாங்க. ஆனால் பாடும்போது அவங்க மூஞ்சி என்ன பண்ணுன்னு பார்த்து சைலண்ட் ஆகிறாங்க. இப்படியெல்லாம் கோணையா போகுது மூஞ்சி அப்படின்ட்டு. ஆனால் பைபிளில் பார்க்குறோம் பாரு, எபிரேயர் 4ஆம் அதிகாரம், உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதுடைய கடைசி வசனம். அதுல தேவன் நம்மளை இன்வைட் பண்றாரு அவருடைய சமூகத்துல வந்து ஜெபம் பண்றதுக்கு, அதுவும் சத்தமா பேசுறதுக்கு இன்வைட் பண்றாரு பாரு. 16ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய், எல்லாம் சொல்லுங்க, தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். இந்த தைரியமாயின்ற வார்த்தை இருக்குல்ல, போல்ட்லின்னு இருக்கும் இல்லையா, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அங்க எழுதிங்க பார்க்கலாம். கிரீக்ல பர்ஹேசியா. என்னது அது? பரதேசியா இல்லை, நம்மளாம் தான் இருந்தோன்றது உண்மை. ஏன் இப்போ கூட நம்ம பரதேசிகளாக தான் இருக்கிறோம். அப்படின்னா அர்த்தம் வேற தேசத்துக்கு ஜனங்களாக இருக்கிறோம். பரலோக தேசத்தை சேர்ந்தவங்க பூலோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு வகையில் நம்ம எல்லாரும் பரதேசிங்க தான். பரதேசின ஒன்று ஏதோ கெட்ட போனவன், ஏதோ ஒன்றும் இல்லாதவன், பிச்சைக்காரன் நினச்சிடாதீங்க. ஆபிரகாம் ஒரு இடத்துல பரதேசின்னு போட்டுக்குது அவரை பற்றி. ஏன்னா அவரு வேற தேசத்துலேருந்து வந்தவராக இருந்தார். அப்போ பர்ஹேசியான அர்த்தம் தெரியுமா? தைரியமான பேச்சு. அதுல ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? போரிங்கான பேச்சு, மொக்கையான பேச்சுன்னு. ரியலா பிளண்ட்ன்ற வார்த்தை இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னாரு தெரியும்? அப்ப இந்த வசனத்தை எப்படி நம்ம படிக்கிறோம் நம்ம? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். எத்தனை பேர் கர்த்தருடைய இரக்கம் வேணும்? உங்க சூழ்நிலை அவர்கிட்ட இரக்கம் கிடைச்சிச்சுன்னா ஜனங்கள்ட்ட இரக்கம் கிடைக்கும். அதான் விஷயம். ஆமென். அடுத்தது பாருங்க, எத்தனை பேருக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை வேணும்? எத்தனை பேர் கிருபை வேணும்? அப்ப என்ன செய்யணுமா? தைரியமா. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தைரியமான பேச்சோட. ஆண்டவரே கொஞ்சம் போர் அடிக்குவேன், பரவாயில்ல, போர் அடிக்கிற பேச்சோட. ஆண்டவர் கொஞ்சம் மொக்கையா பேசும், பரவாயில்ல, மொக்கையா இருக்கிற பேச்சோட என்கிட்ட வா. அப்படின்னா அர்த்தம், நீ எப்படி பேசுற அதை பத்தி கவலைப்படாம வந்து பேசு, தைரியமா பேசு. அதை கேட்க நான் விருப்பமுள்ளவரா இருக்கிறேன். நான் வந்து நியாய தீர்ப்பின் அந்த ஆசனத்து மேல உட்காரல, நானு ஒரு கோபாக்கினின் அரியாசனத்துல உட்கார்ந்து இருக்கல, நானு கிருபாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். நீ என்ன மாதிரி பேசினாலும் அதை கேட்க நான் விருப்பம் உள்ளவராக இருக்கிறேன். ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. கமான். முதல் காரணம் ஏன் நம்ம சத்தமாக ஜெபம் பண்ணோம்? ஏன்னா நம்ம இருதயத்தின் அந்த வார்த்தைகளை, இருதயத்தின் விருப்பங்கள், வாஞ்சை, நம்ம அவர் மேலே கொண்டிருக்கிற அன்பை அவர் கேட்கணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்படுறார். ஆமென். எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். கர்த்தரிடத்துல நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம். அப்போ நம்ம சத்தமாக பேசணும்னு கர்த்தர் விருப்பப்படுறார். நல்லா கவனிங்க. இந்த நேரத்தில் சத்தமாக ஜெபம் பண்ணாதான் ஜெபமா? நான் அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் மாடல் ப்ரேயரை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா சத்தமாக ஜெபம் பண்ணாதான் ஜெபம்னா, அப்போ ஊமையாக இருக்கிறவங்க எப்படி பதில் ஜெபம் பண்ணுறாங்க நம்ம கேட்போம் இல்லையா? பேச்சு சரியா வராதவங்கள எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்ம இருதயத்தின் வார்த்தைகளை கேட்டு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் மாடல் ப்ரேயர் ஜென்ரலாக நம்ம பேசும்போது, பொதுவாக நம்ம பேசும்போது, மாடல் ப்ரேயர்னு வரும்போது கர்த்தர் சொல்கிறார், சத்தமாக ஜெபம் பண்ணால் நல்லது. உன்னால் முடியாத பட்சத்தில் உன் இருதயத்தை நான் கேட்குறேன், கவலைப்படாத. ஆனால் நீ சத்தமாக பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இதான் கர்த்தர் நம்மகிட்ட விருப்பப்படுறாரு பாருங்க. இதான் கர்த்தர் நம்மகிட்ட ஆசைப்படுறாரு. அம்மா பிள்ளைகிட்ட எதிர்பார்க்குறாங்க, பிள்ளை பேசினா நல்லா இருக்குமா, பசிக்குதுமா, சாப்பாடு கொடுங்கம்மா, சரியா? ஆனால் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்குவேன், அந்த பிள்ளைகிட்ட போய் என்ன நீ கேட்க மாட்டேங்கிற சாப்பாடுன்னு கேட்பாங்களா? அம்மா எவ்வளோ நாள் நீ ஆசையாக கேட்குவேன், எனக்கு இது செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடுன்ட்டு, இன்னைக்கு நீ ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறா. நீ கேட்க முடியல குழந்தைக்கு, அம்மாவே பார்த்து ஆகாரத்தை கொடுக்குறாங்க. அதனால தேவன் ஒரு சில பேர் பேச்சு திறன் இல்லாதவங்க, கர்த்தர் அவங்கள சுகமாக்கவும் வல்லவராக இருக்கிறார். அவங்களுக்கு அற்புதத்தை செய்யவும் வல்லவராக இருக்கிறார். ஊமையா இருக்கிறவங்கள பேச வைக்கவும் தேவன் வல்லவராக இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவங்க ஜெபத்தையும் கர்த்தர் கேட்குறாரு. ஒரு சில பிள்ளைகள் ஜெபம் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். இந்த சைன் லாங்குவேஜ்லேயே ஜெபம் பண்ணுவாங்க. கரெக்டாக சைன் லாங்குவேஜ் ஜெபம் பண்ண ரொம்ப இருதயத்தை உருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? அவங்க நம்மளை பார்த்து ஜெபம் பண்ணல. அதனால நம்ம அவங்களுக்கு சிம்பத்தைஸ் பண்ணுன்றத நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் எப்படி அவங்க ஜெபத்தையும் கேட்குறார், கர்த்தர் எப்படி அவங்களுடைய கர்த்தராகவும் இருக்கிறார், அவங்களுக்கும் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, மனசில் நினச்சி இருந்தால் மட்டும் போதாது,
உங்கள் அன்பை ஆண்டவருக்கு சொல்லுங்க. ரெண்டாவது ரகசியம் எழுதிங்க. ஏன் நம்ம சத்தமாக ஜெபம் பண்ணணும்? ஓகே, ஏன் சத்தமாக ஜெபம் பண்ணணும்? ஏன்னா அப்போ தான் நம்ம மைண்டு அங்கங்கே அலைஞ்சு தெரியாது, ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கும். எத்தனை பேரும் மௌனமாக கொஞ்சம் நேரம் இருந்தோன்னா நம்ம மைண்ட் எங்கெங்கேயோ போயிருக்குது. எனக்கு ஆயிருக்கு அந்த மாதிரி. ஏன்னா அத்தனை விஷயங்கள் ஓடி தருவோம். ப்ரேயருக்குன்னு தான் வந்திருப்போம். ஜீசஸ் உங்கள் கிருபைக்காக நன்றி. அஞ்சு நிமிஷம் போயிட்டுக்கோம். 5 நிமிஷம் என்ன வந்துட்டுக்கும். நேற்றே அவன் பேசினான், இன்னைக்கு அவன் மூஞ்சில் எப்படி மொழிகித்து இல்லை வேறு இந்த பில்லு கட்டில் நம்ம எதுக்கு ஃபோன் வந்துக்குதான்னு பார்க்கலாம், வரல. 5 நிமிஷம். ஐயோ ஜீசஸ், எங்கெங்கயோ போய் சாரி ஜீசஸ் ஓ ஜீசஸ் மன்னியும் ஆண்டவரே, உங்க இரக்கம் பெருசு, உங்க கிருபை பெருசு ஆண்டவரே, என்ன மாதிரி வேஸ்ட் ஆண்டவரே, நான் இப்படி பண்ணிட்டேனே நான். என்ன தெரியுமா, இதே நேரத்தில் வார்த்தைகளை பேசணும், நம்ம மைண்டுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படியே ஒரே பக்கம் இருக்கும் பார். அதனால தான் வார்த்தைகள், அதுக்கப்புறம் நம்மளுடைய போஸ்டர். எத்தனை தடவை இந்த மாதிரி ஆயிருக்குது வர்ஷிப்பில், அந்த பாட்டு ஒரு 5 நிமிஷம் பாடிட்டான்னு வச்சுக்கோ. இப்போ மாடர்ன் வர்ஷிப் லீடர்ஸ் வர 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 என்ன பண்ணிக்கலாம், ஒரே லைனை 20 தடவை பாடுறது, ஒரே லைனை 70 தடவை பாடுறது, அதெல்லாம் அது ஸ்டைலாக மாறிட்டுக்குது. அதனால நான் கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கொள்கிறேன், தயவுசெய்து அதை மாற்றிக்கொள்ளவும். ஆவியான உணர்த்தும் போது அந்த ஃப்ளோ இருக்கும்போது நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அந்த கோரஸ் இல்லை அந்த 2 லைன் நிறையா பேரை அன்றைக்கி தொட்டு இருக்குது, உண்மையாக அது விசிபிளாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஜனங்களாம் அந்த லைன் வரும்போது முழங்கால் படிக்கிறாங்க, அழுகுறாங்கன்னு அது ஆவியானவருடைய பிரச்சனை ஃப்ளோ ஆகுது, நம்ம அது விட்டு கொடுக்குறோம். ஆனால் சும்மாவே பாடணுன்றதுக்காக அது 20 தடவை பாடுறதுன்னா அடுத்தது என்ன சொல்கிறது தெரியல, எப்படி பாட்ட முடியுதுன்னு தெரியல. அதனால அதை பாடிருப்பான், திரும்ப பாடணும், எப்படி முடியும் தெரியல, எப்படி முடியுது, எப்படி வாசி கட்டணும் தெரிலனுங்க. இன்னும் ரெண்டு தடவை வாசிக்கிறோம். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா, அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் இல்லை, இது நம்மளுடைய பலவீனம்னு கூட வச்சுங்களேன். ஒரு சில பாட்டில் தொலைஞ்சு போயிடுவோம், ஆண்டவரை மறந்துடுவோம். அப்போ என்ன பண்ணுவார் தெரியுமா வர்ஷிப் லீடர், ஆனால் ஜனங்க சரியாக வர்ஷிப் பண்ண மாட்டேங்கிறாங்களே, ஃபோக்கஸ் ஆகல என்ன ஒன்று, இமீடியட்டாக வர்ஷிப் லீடருடைய வாய்ஸ் வரும் பாரு, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நீங்கள் கை தூக்குன உடனே மைண்டு திரும்பி ஃபோக்கஸ் ஆகிட்டு. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க அதை? இந்த பாட்டை பாடின்னு பாட்டில் அப்படியே மறந்துட்டுப்போம், கர்த்தரை விட்டுப்போம். ஆனால் எப்போ கைகளை உயர்த்தி முழங்கால் படிட்டு, நான் நல்லா ஜம்ப் பண்ணி பாடுறோம், சத்தமாக பாடுறோம், ரிப்பீட் பண்ணுங்க, பக்கத்தில் அவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸை கொண்டு வந்து என்ன ஆயிடுது, நம்மளுடைய மைண்டு ரீஃபோக்கஸ் ஆகுது. எல்லாரும் சொல்லுங்க, ஆக்ஷன்ஸு, வார்த்தைகள், நம்மளுடைய போஸ்டர், இது எல்லாம் நம்மளுடைய மைண்டை திரும்பி ஃபோக்கஸ்க்கு கொண்டு வருது. அதனால தான் ஜெபத்தில் போர் அடிக்குதா, போஸ்டரை சேஞ்ச் பண்ணுங்க. போஸ்டரை இல்லை போஸ்டர்னா நம்மளுடைய அது என்ன சொல்லுவோமோ தமிழில், லேட்டராக நீங்கள் கண்டுபிடிச்சுங்க. சரி, ஆனால் போஸ்டரை மாற்றுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மைண்ட் எங்கெங்கயோ போயிடுது. என்ன பண்ணோம், முழங்கால் படிட்டுனே அப்படியே நீங்கள் மண்டிட்டுன கூடாது. என்ன பண்ண தெரியுமா, எந்திரிச்சுன்னு சரி கொஞ்ச நேரம் நடக்கிறேன், போஸ்டரை மாற்றுறீங்க. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் என்னோட இருக்கிறீங்க, இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், இந்த சூழ்நிலையை மாற்றுங்க, எனக்காக நன்மை செய்யறதுக்காக நன்றி, உங்களை நான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் தொலைஞ்சு போயிருந்து வச்சுங்க மைண்டு. ஆண்டவரே உங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரே உங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும், பா உங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரே உங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும், சப்பா உங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும், ஆவியானவரே உங்களை அதிகமாக தெரிஞ்சுக்கணும், அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஓ இப்போ தொலைஞ்சு போயிட்டேன்னா, இப்போ why don't I change the posture? Now what do I do? என் மைண்டை திரும்பி ஃபோக்கஸ்குள்ளே கொண்டு வரணும். let me kneel down. சப்பா நான் அர்ப்பணிக்கிறேன் என் வாழ்க்கையை. அதனால தான் போஸ்டர்ஸ் முக்கியம், வார்த்தைகள் முக்கியம். ஒரு சில பேர் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் சாஷ்டாங்கமாக ஜெபம் பண்ணுறேன்னு விழுந்தவங்க தான் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஏன்சால் அதே தான் சொல்லுவாங்க, இல்லை ஜெபம் பண்ணின்னு இருந்தேன் நான் அப்படின்வாங்க. ஆனால் மைண்ட் எங்கெங்கேயோ போயிட்டுக்கும். மௌனமாக இருக்கிறது ப்ரேயரில் தப்புன்னு நான் சொல்ல வரல. அதுவும் பப்ளிக் ப்ரேயர்லாம் வரும்போது வர்ஷிப் லீடர் மௌனமாக இருந்தால் இப்போ மௌனமாக இருக்க கற்றுக்கணும். அந்த நேரம் பார்த்து அப்படிலாம் கத்திக்க கூடாது. சரி, அந்த நேரம் பார்த்து ஏதாவது நம்ம ஒரு பெரிய ட்ராமாட்டிக்ஸ் கொண்டு வந்து அது ஆவியானவர்னு சொல்லிடக்கூடாது. நம்மள்ட்ட தான் கண்ட்ரோல் இருக்குது. அப்போ வர்ஷிப் லீடர் சொல்கிறார், இல்லை பாஸ்டர் சொல்கிறார், ப்ரீச்சர் நம்மளாம் கொஞ்ச நேரம் மௌனமாக கத்துற ஆராதிக்கலாம், அது நல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வர்ஷிப் லீடர் திரும்பி பிக்கப் பண்ணுமா இருக்குது. இல்லை குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம், இல்லை எல்லாரும் எந்திரிச்சு இந்த பாடலை பாட போகிறோம். ஸோ மௌனமாகவே ஜெபம் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒரே ஜெபமாக இருந்தால் நம்ம மைண்ட் எங்கெங்கேயோ போயிடும். ஆனால் வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம ஜெபம் பண்ண கற்றுக்கிட்டோன்னா நம்மளுடைய மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். நம்ம ஏர்லி மார்னிங் ப்ரேயர் டீமுக்கு அதை நான் சொல்லிக் கொடுத்தேன். நம்ம மௌனமாக இருந்தோம்னா நம்ம எண்ணங்கள் எங்கெங்கேயோ போயிடும். ஆனால் சத்தமாக ஜெபம் பண்ணோன்னா நம்மளுடைய எண்ணங்களை ஒரே இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். வேர்ட்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் கீப் யுவர் மைண்ட் அண்ட் கான்சென்ட்ரேஷன். அதான் 2வது பாயிண்ட். வேர்ட்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் கீப் யுவர் மைண்ட் கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு வச்சுங்க. கான்சென்ட்ரேட்டட் ஆன் த திங்ஸ் ஆஃப் த லார்ட். அப்போ ஜெபத்தில் திசை திருப்பப்படாமல் ஃபோக்கஸ்டாக ஜெபம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வார்த்தைகளை பயன்படுத்துங்க, போஸ்டர்ஸ் மாற்றுங்க. அதனால தான்
ஒரு சில தடவை முழங்கால் படிக்கிறது நல்லது, அப்புறம் ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு நிற்கிறது நல்லது. அப்புறம் ஒருவேளை நம்ம பர்சனல் ப்ரேயரில் இது பாசிபிள், ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் நம்ம நடக்கிறது வந்து வாக் பண்ணி ப்ரேயர் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம், ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால. ஆனால் பர்சனல் ப்ரேயரில் ஏன் கொஞ்ச நேரம் நீங்கள் நடந்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது? ஆவியானவர் உணர்த்தும் போது ஏன் சாஷ்டாங்கமாக ஒரு சில நிமிடங்கள் ஏன் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடாது? கர்த்தருடைய பிரசன்னம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துருவோம் பாருங்க நம்ம. ஆனாலும் when you keep changing your postures and words will keep you focused on the things of the Lord. ஓகே, ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஓகே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை கேட்குறாரு சொல்லுங்க. நீங்கள் சத்தமாக ஜெபம் பண்ணும்போது அதை விருப்பப்படுறாருன்னு சொல்லுங்களேன். ஆமென். அப்போ உள்ளத்தளவில் ஜெபம் பண்ணுறதும் அவர் விருப்பப்படுறாரு, மனதளவில் ஜெபிக்கிறதும் அவர் கேட்குறாரு. எண்ணங்களை அறிவார், விருப்பங்களை அறிவார், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மாதிரியான ஜெபம், மாடல் ப்ரேயர்னு வரும்போது கர்த்தர் சத்தமாக ஜெபம் பண்ணுன்றார். மூணாவது ரகசியத்தை எழுதிங்க பார்க்கலாம். ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஏன் சத்தமாக ஜெபம் பண்ணணும்? ஏன்னா அந்த ஜெபங்களை கேட்டு அதுக்கான பலனை தருவன் கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். பிகாஸ் தி லார்ட் promises to reward the prayers that are said, that are spoken out. ஏன்னா தேவன் ப்ராமிஸ் பண்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிட்டனா நான் உனக்கு பதில் தருவேன். அவர் சொல்றாரு, நீ என்னை பத்தி நினைச்சுன்னு அப்படின்றது வேற, நீ வெறும் நினைச்சுக்கினே ப்ரேயர் பண்ணிருந்தனா அப்படின்னு சொல்லாம அவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிட்டனா. சங்கீதம் 34:15, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள், எல்லாம் சொல்லுங்க செவிகள். செவிகள்னா அர்த்தம் அவருடைய காதுனா அர்த்தம், அப்போ சத்தம் வருதுன்னு தானே அர்த்தம். அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. அப்போ கூப்பிடணும், பேசணும். இன்னொரு அருமையான ஒரு ப்ராமிஸ்க்கு போலாமா? எரேமியா 33:3. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இதான் ஆண்டவருடைய ஃபோன் நம்பரு, எரேமியா 33:3. ஏன்னா அது அருமையான ஒரு ப்ராமிஸ் அப்படின்றது உண்மைதான். ஓகே, அவர் சொல்றாரு பாருங்க இதில் 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கவனிச்சிங்களா? நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்புறம் நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் காண்பிக்க போறேன். மூணாவது விஷயம், the Lord promises to reward the prayers that are said. அப்போ ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், சத்தமாக ஜெபம் பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அதுக்கான பலன் கொடுக்குறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துறேன். அப்போ தேவன் நம்ம ஜெபங்களுக்கு பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். முதலாவது, ஏன் நம்ம சத்தமாக ஜெபம் பண்ணோம்? எதுக்காக? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம உள்ளத்தில் இருக்கிறத தேவன் கேட்கணும்னு விருப்பப்படுறார். God wants to hear what we say in our heart. நம்ம உள்ளத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். அப்போ அன்புனா அதை வாய் திறந்து பேசி செயல்களால் அதை நம்ம வெளிப்படுத்தணுமா இருக்குது. ரோமர் 5:8 படிக்கிறோம். This is how God demonstrated his love. Demonstrated அர்த்தம் செயல்முறையில் காமிச்சாராம். கர்த்தர் வெறும் பரலோகத்திலேருந்து உன்னை நேசிக்கிறேன் மட்டும் சொல்லின்னு இல்லை, இறங்க வந்து நமக்காக மரித்தார். ஏன்னா அன்பு காண்பிக்கப்படணும், அன்பு டெமான்ஸ்ட்ரேட் ஆகணும். God wants to see what's in our heart. அப்போ அவர் கேட்கணும்னு ஆசைப்படுறார். அவர் சொல்ல, நீ மொக்கையா பேசினாலும் பரவாயில்ல, நீ போர் அடிக்கிற மாதிரி பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் தயவுசெய்து வாய் திறந்து பேசு, நீ பேசும்போது உன் குரலை கேட்கறது நான் விருப்பப்படுறேன். ஆமென். ரெண்டாவதா, நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும் சத்தமா? ஏன்னா நம்ம சத்தமா ஜெபம் பண்ணும்போது அது நம்மளுடைய மைண்டை ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டாக வைக்கிது, கான்சென்ட்ரேட்டடாக வைக்கிது. யார் இல்லை நான் மௌனமாக உட்கார்றேன், நான் தியானம் பண்ணுறேன்னா என்ன ஆகுது தெரியுமா? வார்த்தையை மட்டும் தியானம் பண்ணின்னு இருக்க மாட்டாங்க, எண்ணங்கள் எங்கெங்கயோ போயிட்டு வரும். அதுக்குன்னு ஜெப நேரத்தில் மௌனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் நீண்ட காலம் மௌனமாகவே இருந்துட்டா என்ன ஆயிடுது? நம்மளுடைய எண்ணங்கள் எங்கெங்கயோ போயிடுது. அதனால தான் மார்னிங் ப்ரேயர் வரும்போது, இல்லைன்னா நம்ம பர்சனல் ப்ரேயர் வரும்போது மௌனமாக ரொம்ப நேரம் இருக்கிறத நம்ம தவிர்த்துடணும். கர்த்தருடைய பிரச்சனை அதிகமாக வெளிப்பட்டால் மௌனமாக இருக்கிறோம் நம்ம. ஆனால் என்ன பண்ணணும் தெரியுமா? எண்ணங்கள் எங்கேயோ போக ஆரம்பிக்குது, அப்படியே தூக்கம் வர ஆரம்பிக்குது. டக்குன்னு சொல்லலாம், ஆண்டவரே தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், அன்புக்காக நன்றி, தயவுக்காக நன்றி, உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவர். மூணாவதா, கர்த்தர் சத்தமாக ஜெபம் பண்ணும்போது பலனை கொடுக்குறேன்னு நம்மளுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்குறார். அதனால சத்தமாக ஜெபம் பண்ணலாம். ஸோ எத்தனை பேர் ஜெபம் பண்ண கற்றுக்கிட்டீங்க? இன்றைக்கி ஒரு புது விஷயம், சத்தமாக ஜெபம் பண்ணுறது. இது வரைக்கும் எடுத்ததே இல்லை பாருங்க கிளாஸ், நான் இன்றைக்கி அதை எடுக்க முடியுது. சத்தமாக ஜெபம் பண்ணுறதுல ஏன் பலன் இருக்குது, ஏன் கர்த்தர் அதை விருப்பப்படுறாரு? அன்றைக்கி பர்த்திமேயு தெருவோரத்தில் உட்காந்துருக்கிறான் பாருங்க, ஏன் பட்டணத்துக்கு வெளியே உட்காந்துருக்கிறான். பட்டணமும் சபிக்கப்பட்ட பட்டணம். ஏன்னா யோசுவா ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு அந்த பட்டணத்துக்கு. யார் இந்த பட்டணத்து செவறுகளை கட்டுறானோ அவன் பிள்ளை மறிப்பான், அதை கட்டி முடிக்கிறான் பாரு, அவன் பிள்ளையும் மறிப்பான் அப்படின்ட்டார். அதே போல அதை கட்ட ஆரம்பிச்சவனுடைய முதல் பிள்ளை இறந்துட்டான், மறிச்சு போயிட்டான். கடைசியா அதை கட்டி முடிக்கும் போது கூட அவங்களுடைய பிள்ளை மறிச்சு போயிடறாங்க. ஏன்னா இதுதான் ஒரு சாபம். அப்போ எரிகோன உடனே ஒரு சாபத்தின் அந்த விஷயத்தை அனுபவிச்ச ஒரு பட்டணமாவே இருந்துச்சு. ஸோ பட்டணம் யோசுவானால ஒரு காலத்தில் சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் பட்டணத்து வெளியே இருக்கிறான். பர்த்திமேயுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பார்னா மகன், திமேயுனா சபிக்கப்பட்டவன், திமேயஸ் அப்படின்னா.
ஒரிஜினல் ரூட் வேர்டில் நம்ம போனோம்னா அப்படிதான் நம்மளுக்கு அர்த்தம் இருக்குது. பார்த்திமேயுஸ்னா பார்னாமாக, திமேயுனா சபிக்கப்பட்டவன். ஸோ அவனும் ஒரு சபிக்கப்பட்டவன். அவனுக்குன்னு பேர் கூட இல்லை பாரு, ஊரும் இல்லை, பேரும் இல்லை, ஒரு சில டைம் சோறும் இல்லை. அடுத்ததா என்ன செய்ய போறான்ற எதிர்கால திட்டம் ஒரு ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ரோமன் கவர்மெண்ட்லேருந்து. ஏன்னா ரதங்கள் வேகமாக வந்துட்டு போகிறதுனால குருடருங்கன்ன உடனே அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா தூரத்தில் வரும்போதே அந்த ரதத்தை ஓட்டுறவன் கண்டுபிடிச்சி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவான் குதிரையை. சடார்னு பிரேக்கெல்லாம் போட முடியாது அந்த காலத்து வண்டிங்களெல்லாம். ரதத்தை எப்படி சடார்னு பிரேக் போட முடியும்? ஸோ ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இவன் ஒரு பிச்சைக்காரன், இவன் குருடன் அப்படின்னு. அப்போ கண் பார்வை இல்லை, ஊர் இல்லை, பேர் இல்லை, சோறு இல்லை, பணம் இல்லை, வாழ்க்கையே கேள்விக்குறியில் இருக்குது பார். ஆனால் ஒரு நாள் ஏசு கிறிஸ்துவானவர் அந்த வழியாக நடந்து வர்றாருன்னு சொல்லி பர்த்திமேயு கேள்விப்படுறார். கேள்விப்பட்டது மட்டும் இல்லாமல் பர்த்திமேயு மனசில் மட்டும் நினச்சின்னு உட்காந்துந்தா எப்படி இருந்து யோசிப்பாங்க. அன்னைக்கு மட்டும் பர்த்திமேயு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாமல் மனசால மட்டும் நினச்சின்னு இருந்தாருன்னா நம்மளுக்கு தெரியல ஒருவேளை நடந்திருக்குமான்னு சொல்லி. மனசால மட்டும் அவர் மட்டும் இங்கே வரமாட்டாரா, எங்களெல்லாம் என்னைக்கு தொடுவார், எங்கள்கிட்டலாம் வரமாட்டார், நாங்களாம் பிச்சைக்காராச்சே, நாங்களாம் சபிக்கப்பட்ட ஊரில் வர இருக்கிறோம், வெளியே வர உட்காந்துக்கிறோம், நம்மளுக்கு ஊரும் இல்லை, பேரும் இல்லை, குடும்பமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, நான் என்னத்த தர முடியும் அவருக்கு, அவரெல்லாம் என்ன தொட மாட்டார் நினச்சின்னு அப்படியே உட்காந்துருந்தா அவனுக்கு அற்புதத்தை அவன் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பர்த்திமேயு சத்தமிட்டு கூப்பிட்டாராம் பாருங்க. சத்தம் போட்டு கூப்பிட்டான்னு வேணும்னே ஆவியானவர் மென்ஷன் பண்ணியிருக்குது இந்த ஸ்டோரியை தான் இல்லையா. ஒரு சில ஸ்டோரிஸ்ல இதுவா இருக்கலாம். சத்தம் போட்டதே ஆவியானவர் ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்குறாரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும்னா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க உனக்கு தெரியுமா அவர் தாவீதின் குமாரன்னு? ஏன்னா இயேசுவை நீ நல்லவர்னு சொல்லு, நான் சைலண்ட் ஆகுறேன். அவரை போதகர்னு சொல்லு, நான் அதட்ட மாட்டேன். அவரை தீர்க்கதரிசின்னு சொல்லு, நான் விட்டுறேன். ஆனா மேசியான்னு சொல்றியா நீ அப்படின்னு நிறைய பேர் அதட்டுறாங்க. ஏன்னா தாவீதின் குமாரன்னா மேசியான்னு அர்த்தம். மேசியான்னு கூப்பிட்டுறியா நீ அவரை? அப்பதான் இயேசுவே தாவீதின் குமாரனே நீ இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்த பர்த்திமேயு வெறும் தாவீதின் குமாரனே ஓவரா கூப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டதுக்கு தானே உனக்கு வெறுப்பா இருக்குது, அத்தையே இன்னும் சத்தமா கூப்பிடுறேன் பாருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், முதல் தடவை கூப்பிட்ட போதே ஏசு கிறிஸ்துவானவருக்கு கேட்டிருக்காவா? ஆனா வசனத்தை படிக்கிறோம், ஜீசஸ் முதல் தடவை கூப்பிட்ட போது கூட நிக்கல, அவர் தொடர்ந்து நடந்து போயிட்டே இருந்தார். என்னவோ அவர் செக் பண்ற மாதிரி. என்னன்னு தெரியுமா? நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும், உண்மையாவே நான் மேசியா நீ நம்புறதா கூப்பிடுறத நீ விட மாட்டேன். கமான், எத்தனை பேர் தெரியும் உண்மையாவே கர்த்தர் அற்புதத்தை செய்வார்? அப்ப சத்தமா ஜெபம் பண்றதை நிப்பாட்ட மாட்டோம், நல்லா ஜெபம் பண்றதை ஸ்டாப் பண்ண மாட்டோம். கர்த்தர் நிச்சயமா அற்புதத்தை செய்வார், நம்ம நம்புறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ ஒருவேளை அவர் செக் பண்றாரோ என்னவோ, என்னன்னு உண்மையாவே நான் மேசியா நீ நம்புறியா பர்த்திமேயு? அப்ப நீ ஸ்டாப் பண்ண மாட்டேன். இவன் சொல்லிட்டான்றதுனால ஸ்டாப் பண்ண மாட்டேன். இன்னொருத்த வந்து சொல்லிட்டான், கத்திட்டான், திட்டான்றதுனால நீ சைலண்டா இருக்க மாட்டேன். நீ கண்டிப்பா நீ ஜெபம் பண்ணுவ, நீ கூப்பிட்டு இருப்பன்னு சொல்லி ஆண்டவர் வேணும்னு அப்படியே போய் நேக்கிறார் பார். ஆனா பர்த்திமேயு விடாம இன்னும் சத்தமா கூப்பிட்டத ஜீசஸ் அறிந்து, அதுல தான் விசுவாசத்தை அறிந்து, தான் உள்ளத்தை அறிந்து நின்றுட்டு பர்த்திமேயு கேட்கிறார். அவனை கூட்டிட்டு வர சொல்லிட்டு கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அதுக்கு முன்னாடி வசனத்தை படிக்கிறோம், அவனை என் கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்வார் அவர். பிரிங் ஹிம் க்ளோஸ் டு மீ. ஜெபம்னும் போது அது தேவனோட ஒரு க்ளோஸ்னஸ் அனுபவிக்கிற ஒரு அனுபவம். எத்தனை பேர் தெரியும் அது? இட்ஸ் டு என்ஜாய் த க்ளோஸ்னஸ் வித் காட். என் கிட்ட கொண்டு வாங்க அப்படின்றார். என் கிட்ட கொண்டு வாங்க. கிட்ட வந்தோன்னு ஜீசஸ் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யட்டும்னு கேட்கிறார். ஜெபத்து நேரத்துல கர்த்தர் நம்ம உள்ளத்தை அறிந்து தெரிந்து நம்ம விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது. இப்போ சொல்ல, ஆண்டவரே நான் பார்வை அடையணும்னு உடனே ஆண்டவர் சொல்லார், விசுவாசம் உன்னை குணமாக்கிடுச்சு. அதே போல சத்தமான ஜெபம்னு உடனே அதை ஆண்டவர் எப்படி விசுவாசத்தை கனெக்ட் பண்றாரு பாருங்க. உண்மையாவே கர்த்தர் நம்மளுக்கு அற்புதம் செய்வார்னா நம்ம சத்தமா ஜெபம் பண்றதுல நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. நம்ம சத்தமா ஜெபம் பண்ணுவோம், யாரு கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம சத்தமா ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நான் ஜெபிக்கிற தேவன் எனக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த பலிபீடத்தை கட்டிட்டு மேல ஒரு பலியை கொடுத்துட்டு எலியா மெதுவா ஜெபம் பண்ணல, சத்தமா ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன், அக்கினி அனுப்பி நீங்க தான் தேவன்னு காமிங்கன்னு சத்தமா சொல்லார். ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை. இப்ப அவர் கர்த்தரை நம்பலன்னா என்ன பண்ணியிருப்பார்? மெதுவா ஜெபம் பண்ணியிருப்பார். ஆண்டவரே நடக்குதோ இல்லையோ தெரியலையே, இருக்கிறாரான்னு தெரியல அவரு, ஆனா நம்புறதுனால சத்தம் வந்துச்சு. எத்தனை பேர் நம்புறோம்? அப்ப சத்தம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் சுகத்தை தருவாருன்னு? அப்ப சத்தம் வரும். சத்தமா ஜெபம் பண்ணுவோம், பயப்பட மாட்டோம். வியாதியஸ்தர் யாராவது இருக்கிறாங்களா? கூச்சல் போடுங்க நான் சொல்ல வரல, ஆனா நல்ல ஒரு கணீர்ன்ற ஒரு குரல்ல, ஏன் ஒரு போல்டான வாய்ஸ், நம்ம ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? அப்படியே மௌனமா யாருக்கும் கேட்குற மாதிரி தான், கேட்காத மாதிரி ஜெபம் பண்ணணும்னு யார் சொன்னது? உங்களுக்கு அந்த பெர்மிஷன் இருந்துச்சுன்னா அது அவங்க வீடா இருக்கலாம், இல்லை ஒரு பிரைவேட் பிளேஸா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம். வியாதியஸ்தர்கள் இருந்தால் நம்ம ஏன் சத்தம் போட்டு நம்ம ஜெபம் பண்றோம்? கூச்சல் போட்டுன்னு சொல்ல ஏன் சத்தமா ஜெபம் பண்ற தயங்குறது இல்லை. ஏன்னா கர்த்தர் சுகத்தை தருவார் நம்ம நம்புறோம். ஏன் பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த பிசாசை பார்த்து போயிட்டு
போயிட்டு ப்ளீஸ் அவமானப்படுத்திருக்காது. ஏன் அப்படி சொல்றது இல்லை? நம்ம ஏன் சத்தமா சொல்றோம்? ஏன்னா கர்த்தர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறாரு, நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப சத்தம் போட்டு ஜெபம் பண்ண பர்த்திமேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கிச்சு. அப்படின்னா விசுவாசம் உள்ளத்துல இருந்துச்சு. எப்படி தெரிய வந்துச்சு? சத்தத்து மூலமாக. அவன் எவ்வளவு பேரு விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? இன்னைக்கு ஜெபத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிட்டோம். பர்சனல் பிரேயருக்கு ஒரு அருமையான ரகசியத்தை வேற கத்துக்கிட்டோம். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உள்ளத்தின் விருப்பங்களை அறிந்தவர். சில நேரத்துல ஜெபம் வாயிலிருந்து வரலன்னா கூட உள்ளத்தை கேட்டு நம்மளுக்கு பதில் கொடுக்க வல்லவர். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உள்ளத்துல ஜெபம் பண்ணா கூட கர்த்தர் கேட்கிறார். ஆனா மாதிரியான ஜெபம், மாடல் பிரேயர், பொதுவான இப்படிதான் எதிர்பார்க்கிறேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஜெபத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? பல இடங்கள்ல நம்ம பல தேவ மனுஷர்கள் ஜெபம் பண்ணி நம்ம பார்க்குறோம். அவங்க சத்தமா ஜெபம் பண்ணது. மௌனமா மனதிலே ஜெபம் பண்ணாங்கன்னா ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. ஆனா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாங்கன்றது வேதம் முழுசு இருக்குது. ஏன்னா கர்த்தர் அப்படிதான் எதிர்பார்க்கிறார். ஓகே, ஒரு சில தடவை வார்த்தைகள் இருக்காது, அன்னைக்கு கவலைப்படாதீங்க. ஆனால் என்னைக்கெல்லாம் வார்த்தையை பயன்படுத்தணும்னு உங்களால் முடியுதோ அது ஆல்மோஸ்ட் எல்லா டைமும் இல்லையா சத்தம் போட்டு ஜெபம் பண்ணலாம். ஏன்னா கர்த்தர் முதலாவது நம்ம உள்ளத்தின் வாஞ்சைகளை, விருப்பங்களை, நம்ம உள்ளத்தில் இருக்கிற அவர் மேலே இருக்கிற அன்பை அவர் தெரிஞ்சுக்கணும், கேட்கணும்னு விருப்பப்படுறார். 2வது, நம்ம சத்தம் போட்டு ஜெபம் பண்ணும்போது, சத்தமாக ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய மனதின் எண்ணங்களை ஒரே திசையை நோக்கி நம்ம திருப்ப முடியுது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. ஜெபத்தில் எல்லாம் எங்கெங்கேயோ போயிடுது எண்ணங்கள். 3வதா, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணோம்னா, இல்லை ஜெபத்தை நம்ம சத்தமாக பண்ணோம்னா, வெறும் மனதளவில் மட்டும் இல்லாமல் சத்தமாக பண்ணோம்னா அதுக்காக கர்த்தர் பலன் தருவார்னு கர்த்தர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா எல்லாருமே? என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.